நமக்கு லோக்கலுங்கிறதால 120 ரூபாய் நம்மளுடைய டிக்கெட்டுக்கு வந்து சார்ஜ் பண்ணிக்காங்க. இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா ஒரு வித்தியாசமான ஒரு கட்டிட அமைப்போட வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இதில் சில இடங்கள் மேடாகவும் பல இடங்கள் பள்ளமாகவும் இருக்கு. இந்த நிலக்கீழ் நீர் வழி என்று சொல்லப்படுகின்ற அண்டர் கிரவுண்ட் வாட்டர் கவுண்டைட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த இடத்துக்குள்ளால தான் கொண்டுட்டு வராங்க. ஒரு மர்மமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இந்த வழியை வந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் ஒரு பெரியதொரு படை வந்தாலும் இந்த பகுதியில் எல்லா படையினர்களும் ஒன்றாக செல்ல முடியாத அளவுக்கு சின்ன சின்ன தூண்களுக்கு மேலால வந்து வைக்கப்பட்டிருக்குது. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாம அந்த நுழைவாயில இருந்து 300 அடிகள், அதாவது 300 ஃபீட் வந்து மேலுக்கு ஏறி போகணும். யார் இந்த ராவணன்? ராவணன் என்றா சிலர்கள் சொல்றாங்க ஒரு கடவுள் என்று, சிலர்கள் சொல்றாங்க அரக்கன் என்று. இப்படி நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அது எல்லாத்தையுமே நாம் ஒரு புறம் தள்ளி வச்சிடும். இதற்கு அப்பால் ராவணன் என்று அழைக்கப்படும் ராவணேஸ்வரன் ஒரு மிகச்சிறந்த ஒரு அரசன், ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆட்சியாளனுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இப்போ நாம நிக்கிறது தான் இலங்கையில சீகிரியான்னு சொல்லப்படுகின்ற இடம். இந்த இடத்தை இராவணன் வந்து 2வது இராசதானியாக கொண்டு மிகச்சிறந்த ஒரு ஆட்சியை வந்து செய்திருக்கான். அந்த இராசதானியாக தொழிற்பட்ட காலத்துல வந்து இலங்கையினுடைய பொற்காலம் என்று அழைக்கப்படுகின்ற அளவுக்கு இந்த இலங்கையை வந்து ராவணன் வந்து மிகச்சிறந்த ஆட்சியை வந்து புரிஞ்சிருக்கிறார். அப்படியான ராவணனுடைய பல மர்மங்கள் பல அதிசயங்கள் நிறைந்த சீகிரிய கோட்டைக்கு தான் நாம வந்திருக்கிறோம். அந்த இடத்துல நம்மளுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட பல மர்மங்கள் புதைந்திருக்குது. அதைத்தான் நாம இன்றைக்கு பார்க்க போகிறோம். வாங்க ஒன்றாகவே பயணித்து பார்க்கலாம். இப்போ நாம ராவணனுடைய கோட்டைக்கு வந்து உள்நுழைகிறதுக்காக வேண்டி போயிட்டு இருக்கோம். இந்த குறிப்பிட்ட சீகிரிய கோட்டைங்கிறது இலங்கையில காணப்படுற பௌத்த மக்களிடத்துல வந்து கேட்டோம்னா ராஜா காசியப்பனால கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இலங்கையில் இருக்கிற இந்து மக்கள்கிட்டயோ அல்லது நேபாளத்துல இருக்கின்ற இந்து மக்கள்கிட்டயோ கேட்கின்ற பொழுது இது ராவணேஸ்வரன் சொல்லப்படும் 10 தல ராவண அரசனால வந்து கட்டப்பட்டது என்று ஊர்ஜிதமா சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, ஓலைச்சுவடிகள்ல எழுதப்பட்ட ராவண வதம் என்று சொல்லப்படுகின்ற நூலுல வந்து இந்த குறிப்பிட்ட சீகிரிய கோட்டைங்கிறது ராவண மன்னனுடைய தந்தையால கட்டப்பட்டதற்கான நிறைய ஆதாரங்கள் வந்து காணப்படுதுங்க. இந்த குறிப்பிட்ட சீகிரிய கோட்டைங்கிறது ராவண மன்னனுடைய தந்தை விஷ்ணுவாசுடைய காலத்திலேயே கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுட்டு அப்படி என்று சொல்லி ஆதாரங்கள் அந்த புத்தகங்கள்ல வந்து காணப்படுது. ராவண மன்னன் வந்து ஒரு சிவபக்தர் என்கிறதால ராவண மன்னன் ஆட்சி இந்த இலங்கையில இருக்கின்ற பொழுது இலங்கையினுடைய பொற்காலம் அப்படின்னு போட்டப்படுது. எந்த அளவு கண்டா ஏழை மக்கள் கூட அந்த காலங்கள்ல தங்க பாத்திரங்கள்ல தான் உணவு அறிந்திருக்கிறாங்க என்கிற அந்த வார்த்தை எந்த அளவுக்கு செல்வம் செழிப்புமாக இந்த இலங்கை இருந்திருக்குங்கிறத எங்களால கற்பனை செய்து பார்க்கக்கூடியதா இருக்குதுங்க. இப்போ நாம ராவணனுடைய அந்த கோட்டைக்குள்ள வந்து நுழைவதற்காக வேண்டி டிக்கெட் வந்து எடுத்துட்டோம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லோக்கலுங்கிறதால 120 ரூபாய் நம்மளுடைய டிக்கெட்டுக்கு வந்து சார்ஜ் பண்ணிக்காங்க. அதே போல் வெளிநாட்டவர்களாக இருந்தால் அதை விட கூடுதலாக வந்து அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு லோக்கல் பீப்புளுக்கும் ஃபாரினர்ஸுக்கு இடையில டிஃப்ரெண்ட் வந்து நிச்சயமாக இருக்கும். இப்போ நாம் எங்கே நிற்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ராவணனுடைய பிரம்மாண்டமான கோட்டைக்கு நாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த பகுதியில் அந்த கோட்டைக்குள்ளே உள்நுழைகிறதுக்கு நிறைய பாதுகாப்பு அம்சங்கள் வந்து செய்திருக்கிறாங்க. நம்மளை வந்து ஆச்சரியத்துக்குள்ளாகக்கூடிய கற்பனைக்கு அப்பாற்பட்ட தற்பொழுதைய இருக்கின்ற பெரிய பெரிய வல்லரசர்கள் கூட யோசிக்க முடியாத அளவுக்கு இந்த பாதுகாப்பு அமைப்புகள் வந்து இருக்குது. இப்போ முன்னாடி காணப்படுற இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா, இந்த பகுதி ஒரு நீர் நிலைகளூடாக செய்யப்பட்ட ஒரு பாதுகாப்பு அமைப்பு. இந்த அமைப்புல வந்து இந்த கோட்டைக்குள்ள வந்து நுழைகின்ற பொழுதே பாதுகாப்புக்காக வேண்டி சில நீர் நிலைகளை வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல காணப்படுகின்ற ஒவ்வொரு நீர் நிலைகளும் வேறு வேறுபட்ட ஆழத்துல வந்து காணப்படுகிறது. இப்ப நீங்க பார்த்தா விளங்கும் உங்களுக்கும் இந்த முன்னாடி காணப்படுகின்ற இந்த பரப்பு அப்படியே நீர் நிலைகளை வந்து கொண்டிருக்கும். இதுல வந்து நீரை ஃபுல்லாகவே தண்ணியை வந்து நிரப்பிடுவாங்க. அப்படி தண்ணியை வந்து நிரப்பின உடனே இந்த இடத்துல படை எடுப்புகள் நடக்குமாக இருந்தால் எதிரி படைகள் உள்நோக்கி வருகின்ற பொழுதோ இந்த இடத்துல முழுக்க முழுக்க நீர் தான் காணப்படும். அப்படி நீர் காணப்படுகின்ற பொழுதோ
அவங்க என்ன செய்வாங்கன்றா இது சும்மா தண்ணி தானே இருக்குது, எல்லா இடமும் ஒரே அளவுல ஆழத்துல இருக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சு கொண்டு அதுக்குள்ள இறங்கினாங்களா இருந்தா அந்த இடம் ஒவ்வொன்றும் வேறு வேறுபட்ட உயரங்களையும் ஆழங்களையும் கொண்டதா காணப்படும். அதுக்குள்ள அவங்க உள்நுழைகின்ற பொழுது அப்படியே அந்த குறிப்பிட்ட ஆழம் கூடின பகுதியில வந்து உள்நுழைஞ்சாங்கன்னா வருகின்றவர்கள் அப்படியே மரணிக்கக்கூடிய அளவுக்கு வித்தியாசமான ஒரு கன்செப்ட்ல வந்து செய்திருக்கிறாங்க. ஸோ இது முதலாம் கட்ட ஒரு பாதுகாப்பு அரணாக நீர்த்தேக்கங்களை கொண்டு ராவண மன்னன் மிக பிரம்மாண்டமான ஒரு பாதுகாப்பு கட்டமைப்பை வந்து உருவாக்கி இருக்கிறாரு. இதுல சில இடங்கள் மேடாகவும் பல இடங்கள் பள்ளமாகவும் இருக்கு. இதுக்குள்ளால இந்த கட்டடங்களுக்கு மேலால அப்படியே தண்ணீர் வந்து நிரப்பப்படுமா இருந்தா எல்லாமே ஒரு நீர்நிலைமாய் தான் இருக்கும். ஆனா இதுல இருக்கின்ற இந்த கட்டிடங்களுடைய ஆழங்கள் எந்த அளவுக்கு தண்ணி வந்து தாப்பமா இருக்குன்றெல்லாம் விளங்காது. இந்த நீர் பாதுகாப்பு அரண்களை பொறுத்தவரையில நாம் ஒரு முக்கியமான விஷயத்த வந்து பார்க்கணும். இந்த நீர் பாதுகாப்பு அரண்ல எல்லா நேரங்கள்லையும் நீர் வந்து காணப்படாது. தேவையான நேரங்கள்ல மட்டும் இதுக்கு நீரை நிரப்பி மற்ற நேரங்கள்ல நீரை வந்து இல்லாமல் காக்கிறதுக்குரிய தொழில்நுட்பங்கள் எல்லாமே இந்த இடத்துல வந்து காணப்படுது. எந்த அளவுக்குன்னா இந்த இடத்துல நீரை வந்து நிரப்புறதுக்கு மலையில வந்து காத்துட்டு இருக்க மாட்டாங்க. இந்த சீகிரியாவுக்கு பக்கத்துல வந்து காணப்படுற ஒரு மிகப்பெரிய வாவியில இருந்து இந்த இடத்துக்கு தேவையான நீரை வந்து கொண்டு வராங்க. எப்படி கொண்டு வராங்கன்னு சொல்லி பாருங்க. இந்த நீர் அரண்களுக்கு தேவையான எல்லா தண்ணியையும் வந்து இந்த நிலக்கீழ் நீர் வழி என்று சொல்லப்படுகின்ற அண்டர் கிரவுண்ட் வாட்டர் கவுண்டைட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த இடத்துக்குள்ளால தான் கொண்டுட்டு வராங்க. இது அந்த காலத்திலேயே மிக பிரம்மாண்டமான முறையில் இந்த நிலக்கீழ் தண்ணீர் கொண்டு வர முறை இருந்திருக்கு. இப்பயே தண்ணீர் அதுக்குள்ளால ஓடிட்டு இருக்கு. இது வந்து இந்த சீகிரியாவினுடைய சுற்றுச்சூழல்ல காணப்படுகின்ற மிகப்பெரியதொரு வாவி ஒன்றில் இருந்தான் இதற்கு தேவையான எல்லா நீர்களும் வந்து கொண்டு வரப்படுதுன்றா நம்புவீங்களா? இந்த நீர் பாதுகாப்பு அரணுங்கிறது கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த சீகிரியா கோட்டையினுடைய நுழைவாயில இருந்து 1.5 கிலோமீட்டர் முன்னோக்கியதாக நிறைய பாதுகாப்பு அரண்கள் வந்து நம்மளுடைய ராவண மன்னனால உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த பாதுகாப்பு அரண் எல்லாமே செங்கற்களை கொண்டு கட்டப்பட்டிருக்குது. செங்கற்கள் அந்த காலத்திலேயே களிமண்ணால செய்து செங்கற்கள் மூலமாகத்தான் இந்த பாதுகாப்பு அரண்கள் எல்லாமே உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனா செங்கற்களால உருவாக்கி இருந்தாலும் கூட அதுல வந்து ஏறி செல்லுகின்ற அந்த படிப்பேலிகள் எல்லாமே மாபிட் கற்களால வந்து நேர்த்தியான முறையில வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ நாம நிக்கிற இந்த பகுதியும் 2ஆம் கட்ட நீர் அகழிகள் வந்து இருக்கின்ற பகுதி. இந்த குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து நம்ம பார்க்கின்ற பொழுது நீர்மட்டம் ஒரே அளவுல இருக்கிற மாதிரி இருந்தாலும் இதுல சரியான முறையில நாம பார்த்தோம்னா இதுல வந்து வேறுபட்ட ஆழங்கள் நிச்சயமா காணப்படுகிறது. இதுக்குள்ள ஒரே ஆழத்துல தான் இந்த பகுதி காணப்படும் நாம நினைச்சு இதுக்குள்ள வந்து போனோமா இருந்தால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரியதொரு ஆபத்து வந்து நமக்கு காத்துட்டு இருக்கும். ஏன்னா வேறுபட்ட நிறைய ஆழங்கள்ல தான் இந்த அகழி வந்து செய்யப்பட்டிருக்குது. இந்த அகழி எது வரைக்கும் என்றால் அந்த மேலே காணப்படுகின்ற அந்த கட்டு வரைக்கும் முழுமையாக நீர் வந்து நிரப்பப்படும். நீர் நிரப்பப்படுமா இருந்தால் இந்த 2 பக்கம் வந்து மிகப்பெரிய அந்த பள்ளங்கள் வந்து காணப்படுது. அப்படி காணப்படுகின்ற பள்ளங்கள்ல வந்து வருகின்ற படையினர் சிக்குண்டு இறந்து மடிவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த காணப்படுற இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த நீர் தொட்டிகளுக்கு வந்து நீர் நிரப்புகின்ற அந்த வாய்க்கால் போன்ற அமைப்பு. இந்த அமைப்பால தான் வந்து நீர் வந்து அந்த குறிப்பிட்ட நீர் தொட்டிகளுக்கு நிரப்பப்பட்டு முழுமையாக இந்த இடம் நீர்ல வந்து மூழ்கடிக்கப்படும். இதுக்கு அடுத்த பாத்தீங்கன்னா இதை விட பிரம்மாண்டமான பாதுகாப்பு அமைப்புகள்லாம் நாம பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே போயிட்டு பார்ப்போம் ஒவ்வொரு விடயமா. இப்ப நாம போயிட்டு இருக்கிற பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு மர்மமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல காணப்படுற மலை குன்றுகள் எல்லாத்துலேயும் வந்து ஒரு வித்தியாசமான கல்வெட்டு அமைப்புகள், கல்வெட்டுன்ற பொழுது சில கற்களை அந்த பாறைகளை வந்து செதுக்கின தடங்கள் வந்து காணப்படுது. இது எதற்காக செதுக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விக்கான பதில் இதுவரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. காரணம் என்னென்னா அதால நிச்சயமாக யாராலையும் ஏறி போக முடியாது. ஆனால் அதில் இருக்கிற தடங்களை நீங்களே பாருங்க. அந்த தடங்களை பார்க்கின்ற பொழுது இதனூடாக பாரிய அளவிலான தொழில்நுட்பம் கொண்ட இயந்திரங்களை மேல் நோக்கி கொண்டு செல்வதற்கான பாதைகளை உருவாக்கி இருக்கிறாங்களோ என்று சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு வித்தியாசமான ஒரு அமைப்புல வந்து இந்த செதுக்கள் வந்து காணப்படுது. நிறைய பேர் சொல்றாங்க இந்த சீகிரிய இந்த கோட்டையை வந்து உருவாக்குறதுக்காக தேவைப்பட்ட இயந்திரங்களை கொண்டுட்டு போறதுக்காக இந்த பகுதியை அவங்க உபயோகப்படுத்தியிருக்கலாம் என்ற ஒரு கணிப்பு ஒன்று வந்து காணப்படுது. இந்த
ராவணக்கோட்டையுடைய இரண்டாவது முக்கியமான பாதுகாப்பு அம்சம்தான் இந்த மேல் நோக்கி ஏறி செல்லுகின்ற வழிகள். இந்த வழியை வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் ஒரு பெரியதொரு படை வந்தாலும் இந்த பகுதியில் எல்லா படையினர்களும் ஒன்றாக செல்ல முடியாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான 2 பாறைகளை ஒன்றாக இணைத்து ஒரு சிறியதொரு வழி ஒன்று வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. எத்தனை பேர் வந்தாலும் இதுக்குள்ளால ஒரு குறிப்பிட்டவர்கள் மாத்திரம்தான் உள்நோக்கி செல்ல முடியும். நான் நினைக்கின்றபடி ஒரு 5 பேர் தான் இதனால வந்து மேலே போகலாம். அப்படி போகின்ற பொழுது இந்த பகுதியில் சுற்று வட்டாரத்துல இருந்து வருகின்றவர்களை இலகுவாக தாக்கக்கூடிய அமைப்புகள் வந்து செய்திருக்கிறாங்க பாருங்க. இந்த பகுதியால வருகின்ற படையினர் எல்லாமே உள்ளுக்கு வந்துட்டாங்களா இருந்தால் அதற்கு பிறகு இந்த இடத்துல காணப்படுகின்ற பாரியதொரு ஒரு பரப்பு மாதிரியான ஒரு பகுதி ஒன்றைக்கு இந்த பரப்புக்கு தான் அவங்க வர வேணும். அப்படி வருகின்ற பொழுது இந்த மேல் நோக்கி காணப்படுகின்ற இந்த தட்டு போன்ற அமைப்புகள்ல வீரர்கள் நின்று கொண்டு இந்த பகுதிக்கு வருகின்ற வீரர்களை இலகுவாக தாக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த பகுதியில் உருவாக்கப்பட்டிருக்குது. பாருங்க, அதுக்குள்ளால ஏறி வாராக்கள் இந்த 2 பகுதியாலையும் வர இயலாது என்ற பாரிய 2 பாறைகள் மலைகள் வந்து காணப்படுது. ஸோ இந்த குறுகிய பகுதிக்குள்ளால வந்து இந்த பகுதிக்கு தான் வரணும். இந்த பகுதிக்கு வந்துட்டாங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற வீரர்களும் அதே போல இந்த பகுதியில் இருக்கிற வீரர்களும் அதே போல அந்த பகுதியில் இருக்கிறவங்களும் என்ன செய்யலாம்டா இலகுவான முறையில இந்த இடத்துக்கு வருகின்ற அந்த வீரர்களை தாக்கக்கூடிய அளவுக்கு இந்த நுழைவாயில ரொம்பவும் பாதுகாப்பானதாக வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த பகுதியில் எல்லாம் அதிக அளவுல மேடை போலதான் இருக்குது. ஏனென்றால் மேடையாக தட்டாக இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு தட்டுகளில் இருந்தும் படை வீரர்கள் அம்புகளை வைத்து வில்லுகளையும் வைத்து தாக்குவதற்கு இலகுவாக இருக்கும். அதனால மேடையாக உருவாக்கி இருக்கிறாங்க. முன்னாடியும் நம்ம பார்த்தது போல ஒரு சிறியதொரு வழியினூடாக செல்லக்கூடிய ஒரு அரண் ஒன்று காணப்படுது. இந்த பகுதியும் பார்த்தீங்கன்னா பளிங்கு கற்களால உருவாக்கப்பட்ட பகுதி. இதனூடாக அப்படி மேலே ஏறிட்டு போனோம்னா இதுவும் ஒரு வகையான நுழைவாயில் தான். இந்த நுழைவாயிலையும் நாங்கள் வேறு எந்த வழியாலையும் போக முடியாது. குறிப்பிட்ட பகுதியால் மாத்திரம்தான் எங்களால் மேல் நோக்கி செல்ல முடியும். இப்படி செல்லுகின்ற பொழுதும் கூட இதனூடாக எதிரி படைகள் வந்தால் அழகாக மேலே இருந்து தாக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து காணப்படுது. ஸோ அந்த இடங்கள்லேருந்து எதிரி படையினரை வந்து இலகுவாக தாக்கக்கூடிய அளவுக்கு இந்த இடத்துல இந்த பாதுகாப்பு அமைப்புகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போ நாம இந்த குறிப்பிட்ட கோட்டையினுடைய 2 பாதுகாப்பு கட்டமைப்புகளை தாண்டி உள்ளுக்கு வந்துட்டோம். இதுக்கு அடுத்தா பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையினுடைய பிரதான நுழைவாயில் ஒன்று இருக்கும். அந்த நுழைவாயிலை தாண்டினா நம்ம கோட்டையினுடைய உச்சத்துக்கு வந்து போகலாம். ஏன்னா இந்த குறிப்பிட்ட கோட்டை வந்து ஆகாயத்தில் மிதக்கிற கோட்டைன்னு சொல்லுவாங்க. என்றால் இந்த மலையினுடைய மேல் பகுதியில தான் இந்த கோட்டையை வந்து காணப்படுது. அந்த மேல் பகுதியிலையும் அதிகளவான பாதுகாப்பு அம்சங்கள் வந்து இருக்குது. அதையும் நாம போயிட்டு பார்த்துடலாம். இப்போ நாம இந்த கோட்டையினுடைய பிரதான நுழைவாயிலுக்கு வந்துட்டாங்க. இந்த நுழைவாயில பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக நாம பார்க்கின்ற பொழுது நம்ம வியக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இது வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த நுழைவாயில பொறுத்தவரையில ஒரு மிருகத்தினுடைய 2 முன்னங்கால்கள் வைக்கப்பட்ட மாதிரி அதற்கு நடுவால வந்து நாம ஏறி போகக்கூடிய அளவுக்கு படி கட்டமைப்புகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இதை நிறைய பேர் சொல்றாங்க ஒரு சிங்கத்தினுடைய 2 கால்கள் வந்து இதுவாகும். இதுக்கு நடுவால போற வழி வந்து சிங்கத்தினுடைய வாய்க்குள்ளால வந்து ஏறி போற மாதிரி செய்யப்பட்டிருந்தது. ஆனா இப்ப அது சிதைவடைஞ்சிட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல ஒரு மர்மமான விஷயம் என்ன அப்படின்னா சிங்கத்தினுடைய காலுங்க அந்த காலில் வந்து 5 விரல்கள் காணப்படும். ஆனா இந்த இடத்துல காணப்படுற அந்த காலினுடைய அமைப்பு வந்து 4 விரல்களை கொண்டதா இருக்குது. அதனால இது நிறையவே கேள்விகளை வந்து உருவாக்கக்கூடிய நிறைய மர்மங்களை உள்ளடக்கக்கூடிய ஒரு நுழைவாயிலாக காணப்படுது. இந்த நுழைவாயில நாம ஏறிட்டு அப்படியே மேலே போனோமா இருந்தால் நாம இந்த ஆகாய கோட்டையினுடைய உச்சிக்கு போயிடலாம். அந்த பகுதியில தான் நம்மளை பிரமிக்க வைக்கக்கூடிய மேலும் சில பாதுகாப்பு கட்டமைப்புகள் பாதுகாப்பு வடிவமைப்புகள் வந்து காணப்படுகிறது. அதுக்கு பிறகு அந்த மேல் பகுதியில தான் மிக பிரம்மாண்டமான எங்களுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட கட்டிட தொகுதிகள் அரண்மனை தொகுதிகள் வந்து காணப்படுதுங்க. இப்போ நாம மேல் நோக்கி ஏழ ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட நாம அந்த நுழைவாயில இருந்து ஒரு 300 அடிகள் அதாவது 300 ஃபீட் வந்து மேலுக்கு ஏறி போகணும். இந்த மலையினுடைய மொத்த உயரம் பார்த்தீங்கன்னா 650 அடிகள் வந்து உயரமான ஒரு மலை.
அந்த மலையோட உச்சியில இந்த கோட்டை அமைஞ்சிருக்குது. இப்போ நாம ரொம்பவுமே பிரம்மாண்டமான ஒரு பாதுகாப்பு அமைப்புக்கு வந்திருக்கோம். இது 3வது பாதுகாப்பு அமைப்பு இந்த கோட்டையை பொறுத்தவரையில. இது கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரியதொரு குண்டு போன்ற ஒரு அமைப்பு தான். எந்த அளவுக்கு ஒரு பாரிய குண்டு போட்ட பாதிப்பை ஏற்படுத்தும் அதே மாதிரியான ஒரு செட்டப் தான் இந்த இடத்துல வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு விளங்கும் ஒரு பாரியதொரு கல்லொண்டு வந்து சின்ன சின்ன தூண்களுக்கு மேலால வந்து வைக்கப்பட்டிருக்குது. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரியதொரு பாறாங்கல்லொண்டு வந்து சின்ன சின்ன தூண்களுக்கு மேலால வந்து வைக்கப்பட்டிருக்குது. இது எதற்காக வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பகுதியில வந்து இருந்து நாம பார்த்தோம்னா கீழுக்கு வந்து இருக்கிற எல்லா விடயங்களையும் நம்மளால பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த இடத்துல பாதுகாப்பு தரப்பினர்கள் என்ன செய்வாங்கன்னா நின்று கொண்டு முன்னாடி இருக்கின்ற எதிரிகள் வாராங்களா இல்லையாங்கிறத கண்காணிச்சு கொண்டிருப்பாங்க. அப்படி சில நேரங்கள்ல எதிரி வருகின்ற பொழுதோ அவங்க இந்த மிகப்பெரிய பாறாங்கல் வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த தூண்களை வந்து உடைச்சு விடுவாங்க, டிஸ்ட்ராய் பண்ணி விடுவாங்க. உடைச்சு விட்ட உடனேயோ அந்த மிகப்பெரிய பாறாங்கல் அந்த தூண்களோட சப்போர்ட்ல மட்டும்தான் நிற்குது. அப்படி நிக்க அந்த தூண்கள் உடைந்தால் அந்த கல் அப்படியே சரிந்து கொண்டு கீழே போயிட்டு விழும். அது விழுமாக இருந்தால் மிகப்பெரியதொரு பாதிப்பை வந்து ஏற்படுத்துங்க. அதனால வருகின்ற எதிரிகளை இலகுவாக தடுக்க முடியும், அழிக்க முடியும்ங்கிறதுக்காக வேண்டி இந்த பிரம்மாண்டமான இந்த பாதுகாப்பு அமைப்பை வந்து ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கல்லை வந்து எப்படி இந்த தூண்களுக்கு மேல வந்து வச்சிருப்பாங்க? அந்த தூண்களும் கருங்கற்களால வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இது எப்படி இந்த தூண்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும்? எப்படி இந்த தூண்களுக்கு மேல இதை கொண்டு போய் வச்சிருப்பாங்கங்கிறது ஒரு மர்மமான விடயமா இருக்கு. நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்போம், இந்த கோட்டையை பொறுத்தவரையில நிறைய மர்மமான விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி. அப்ப இந்த மர்மங்கள்ல வந்து இது 3வது மர்மம். இது யாராலையும் இதுவரைக்கும் கற்பனையை கூட எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மர்மமான ஒரு பாதுகாப்பு அமைப்பு தான் இந்த இடத்துல வந்து உருவாக்கப்பட்டிருக்குது. சரிங்க, இந்த ராவண கோட்டையை பொறுத்தவரையில இங்க இருக்கின்ற பாதுகாப்பு அமைப்புகள் எல்லாத்தையுமே கூடுதலான அளவு நம்ம பார்த்துட்டோம். இது தவிர்த்து சில இடங்கள் வந்து இருக்குது பாதுகாப்பு அமைப்புகள். இதுல முக்கியமான மேஜரான விடயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ நாம என்ன செய்ய போகிறோம்னா கோட்டையினுடைய மேல் பகுதிக்கு வந்து போயிட போகிறோம். அந்த இடத்துல வந்து அரண்மனை எப்படி இருக்குது, அந்த அரசு சபைகள் எப்படி இருக்குது எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம். அது வந்து அடுத்த காணொலியாக தான் வரும். ஏன்னா இந்த காணொலி ரொம்ப நேரம் போயிட்டதால் இதுக்கு மேலேயும் வந்து எங்களால் இந்த காணொலியை நீட்ட முடியாதுங்கிறதால அடுத்த காணொலியாக உங்களுக்கு அதை வந்து பதிவேற்றேன். ஸோ மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்க வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். டாடா, பாய் பாய்.